பழனி முருகரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சுவாரஸ்யமான தகவல். நாரதர் வந்தார், கையில் ஒரு பழத்தை கொண்டு வந்தார், சிவன்கிட்ட கொடுத்தார். இந்த பழத்தை அப்படியே சாப்பிட்ணும், ரெண்டாக விற்கப்படாதுன்னார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ தான் அண்ணனும் தம்பியும் இணை பிரியாமல் சேர்ந்து வந்தாங்க. சேர்ந்து வந்த வாக்கில் என்னாச்சு, அந்த பழத்தை பார்த்தோன்னே இந்த பழம் யாருக்கு அப்படின்னு பிள்ளையார் சொல்லி போட்டதே அந்த பிள்ளையார் தான். சிவபெருமான் உடனே இப்படி நாரதரை திரும்பி பார்க்குறார். சிவனுக்கும் ஒன்றும் உடலை, பார்வதி அம்மாவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. காரணம், ரெண்டு பிள்ளையும் ஒரு சேர பார்க்கணும் அப்படிங்கிறது. யார் உலகத்தை 3 முறை சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம் தருவோம் அப்படின்னு சொல்லிடுறா. நம்மால் மயில் எடுத்துட்டு கிளம்பிட்டார் முருகன். பிள்ளையார் இப்படி எலியை பார்க்குறார். எலி பாவமாக இப்படி பார்க்கறது, நம்ம எங்கே உலகத்தை 3 ரவுண்ட் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எலியுடைய பார்வை தெரிஞ்சுதான். உடனே பிள்ளையார் பிரில்லியண்ட்டாக யோசிச்சு, அதுக்காக தான் சொல்கிறது, பிள்ளையார்கிட்ட போனால் என்றைக்கும் இங்கே கொட்டிக்கணும் அப்படின்னு. இங்கே கொட்டின்றோன்னா பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. பிள்ளையார் பிரில்லியண்ட்டாக யோசிச்சு, அன்னையே தந்தையே உலகம் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவை 3 சுற்றி கையில் பழத்தை வாங்கிட்டார். நம்ம ஆள் 3 சுற்றிட்டு வரார். மயிலில் அப்படி ஜம்முன்னு இறங்குறார். இந்த முருகர்கிட்ட பிடிச்ச விஷயம்லாம் என்னென்னா, அந்த மயில் மேலே ஏறுறது இறங்குறதுலாம் அப்படி ஒரு கம்பீரம் இருக்கும் அவர்கிட்ட. அப்படி இறங்கினோன்னே இப்படி பார்க்குறார். பார்த்தோன்னா பிள்ளையார் கையில் பழம் இருக்குது, நான் அம்மா அப்பாவை சுற்றி வாங்கிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ தான் முருகர் ஒரு இது சொல்கிறார், இலை பிள்ளையே சிறந்த பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கை பிள்ளையா அப்படின்னு கேட்டுட்டு நடக்கிறார். சிவன் கூப்பிடுறார், நிற்கலை. பார்வதி அம்மாள் கூப்பிடுறா, நிற்கலை. பிள்ளையார் சொல்கிறார், தம்பி நம்ம பிரிய வேண்டாம், இந்த பழத்தை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறார். நிற்கலை. நந்தி பகவான் சிவகணங்கள்லாம் அவ்வளோ சொல்கிறது, யார் பேச்சையும் கேட்காம அவர் பாட்டுக்கும் ஒரு இடத்துக்கு நடந்து போகிறார். முருகா அப்படின்னு ஒரு குரல். எதுக்கும் செவிசாய்க்காதவர் அந்த ஒரு வார்த்தைக்கு செவிசாய்க்கிறார். திரும்பி பார்த்தா நம்ம அவ்வை பாட்டி. அப்போதான் இந்த பாட்டெல்லாம் வந்தது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ சொல்கிறார், அவ்வை கிழவியே, நான் உனக்காக நிற்கலை, உன் தமிழுக்காக நான் நின்னங்கிறார்.